தவம் என்பது நாம் நம்முடைய பிறப்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒருங்கிணைந்த ஒன்று திரட்டி ஒரே விஷயத்தை நாம் தேர்வு செய்து அதற்காக தவம் இருந்து ஞானம் பெற்று நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதனை நாம் வெற்றி பெற வேண்டும். தியானம் ஏதோ ஒரு கோரிக்கையை வைத்து முழு மனதோடு மன அமைதியாக தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்யும் பொழுது இறைவன் முழு மனதோடு இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்து யார் யாரெல்லாம் அன்பு பாசம் ஒருவரோடு அன்பு செலுத்தி நேசத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களை தன் மகனாக தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு அவர்களுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார். இது உண்மையான விஷயம். அப்படித்தான் ரமணர், சேஷாத்ரி மகரிஷி, விசிறி சுவாமிகள், இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய மௌன சுவாமிகள் கூட இந்த பிரபஞ்சத்திடம் வரம் பெற்று தியானம் செய்து தவம் வலிமையோடு ஞானம் பெற்றதால் வந்த விளைவுதான் அவர்களெல்லாம் சித்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 18 சித்தர்கள் கூட இறைவனிடத்திலே ஆசி பெறாமல் எந்த விதையும் பெற முடியாது. இன்னைக்கு உலகமே போற்றும் அளவுக்கு இந்த 18 சித்தர்கள் வாழ்கின்றார்கள் என்றால், அவர்கள் இறந்தும் சமாதி நிலையில் வாழ்கின்றார்கள் என்றால் அது எத்தனை பெருமைக்குரிய விஷயம். ஆகையினால் நம்ம தவறான உள்வாங்கி இங்கு பணிபுரியும் 5 பேருக்கு தன்னுடைய இடத்தில் சமாதி நிலையை உருவாக்கி அவர்களையும் அந்த சமாதி நிலையில் அமைத்து அவர் வலிமையோடு ஞானம் அவர்களும் 18 சித்தர்களாக வாழ்வதற்குத்தான் இந்த பிரபஞ்ச ஐஸ்வர்யம் வழங்கியிருக்கு. பிரபஞ்ச ஐஸ்வர்ய வழங்கி கணேசாவையும் அண்ணாமலையாரையும் அருணாச்சலையும் பிரபஞ்சத்தையும் நாங்கள் கொள்கிறோம். துணையாக இந்த தவஞான ஈஸ்வரர் எல்லோருக்கும் அந்த வலிமையை கொடுத்து வாழ வைத்து புண்ணியமான காரியங்களை மன சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் என எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டு இங்கு வரும் அன்பர்கள் அனைவரும் இங்கு விதித்தோம் நன்றாக இருக்கின்றோம் என்ற வார்த்தைகளை காதில் கேட்கும் அளவிற்கு சந்தோஷம் பெற வேண்டும் என உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடைய அன்புதான்.